சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசு வந்து தேனோட டெய்லர் ஷாப் முன்னாடி வந்து குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து இந்த மாதிரி நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணால் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, உன்னோட போஸ்டிங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி தென்னரசு அதெல்லாம் க்ளீன் பண்ண வச்சுருவாங்க. இன்னொரு சைடு சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருள்லாம் பதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தென்னரசு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை மீடியாவுக்கு கொண்டு போய் தென்னரசை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. தென்னரசு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. உன் கூட இருந்த எல்லாருக்குமே நீ வந்து துரோகம் செஞ்சுருக்க, உன்னோட பொண்டாட்டி வரைக்கும் நீ துரோகம் செஞ்சுருக்க, இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாதது நீ திருந்தி வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அப்படியே நீ திருந்தி வரலை அப்படின்னா கடவுளாளுக்குள்ளே உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தென்னரசை வார்ன் பண்ணுறாங்க. தென்னரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் திரும்ப வரப்போ இதை விட ஆக்ரோஷமாக வருவேன், எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க, இல்லை எங்கேயாவது காணா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மிரட்டிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் தென்னரசோட நிலைமை என்ன ஆக போகுது, தென்னரசு ஒவ்வொரு தப்பாக பண்ணி இந்த மாதிரி எம்எல்ஏ போஸ்ட்டில் இருந்துமே இப்படி ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.